அதான் நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதை நான் சின்ன சின்ன துண்டாக போட்டுக்கிறேன், பெருசாக இருக்கிறதுனால. இங்கே பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். மண்ணாக இருந்தது நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு நல்லா 3 பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி மறுபடியும் ஒரு கழுவிக்கலாம். கழுவி எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் மண் இருக்குது, கழுவி எடுத்துட்டு நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். நல்லா கழுவியாச்சு. கழுவிட்டு பாருங்கள், இந்த கிழங்குக்கு மேலே நம்ம வந்து தண்ணி வச்சுருக்கோம். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம உப்பு போட்டுடலாம், தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ கிழங்குக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதும். ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது, குழஞ்சிச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். ஓகே, இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்படியே வச்சாலும் வைக்கலாம், இல்லை குக்கரில் வச்சாலும் வச்சுக்கலாம். குக்கரில் வச்சா 2 விசில் போதும். அதுக்கு மேலே விட்டோம்னா குழஞ்சி போயிடும். இப்போ இதை நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, வேகட்டும் கொஞ்சம் நேரம். சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்படியும் சாப்பிட்லாம். இதை நல்லா உதுத்து போட்டு நம்ம தேங்காய் பூ போட்டு, தேங்காய் பூ வெல்லம் இதெல்லாம் போட்டும் நம்ம சாப்பிட்லாம். ஓகே, நாங்கள் வந்து இப்படியே சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி ஹெல்த்துள்ள டிஷ்ஷாக செஞ்சு கொடுத்து சாப்பிட வைங்க. நீங்களும் சாப்பிடுங்க. இன்னைக்கு பாருங்கள், 2 டிஷ் வந்துருக்கேன். கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை ஒன்று, அடுத்தது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு ஒன்று, 2 செஞ்சுருக்கேன். ஓகே, சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய். சக்கரவள்ளி கிழங்க நெருப்பில் போட்டு சுட்டு சாப்பிடுவோம். யாரெல்லாம் இப்படி கிழங்கு வந்து அடுப்பில் நெருப்பில் போட்டு சுட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். தண்ணி சுட்டுருச்சு. இதை நம்ம தூக்கிடலாம். தூக்கிட்டு விரவு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம நெருப்பில் மட்டும் நம்ம போட்டு இதை சுட்டு எடுக்கலாம். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மாவு மாதிரி நல்லா சூப்பராக பொசன்னு இருக்கும். இதை இப்போ சுட்டுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நெருப்பு நல்லா நம்ம இழுத்து விட்டுக்கலாம். இப்போ நெருப்பில் சென்டரில் நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம். இது மேலேயும் அப்படியே நம்ம நெருப்பை பரவலாக போட்டுடலாம். கிழங்கு மேலே நல்லா நெருப்பு போட்டாச்சு. நல்லா மேலே எல்லா நெருப்பையும் போட்டாச்சு. அப்போ தான் மேலே கீழே ஈவனாக நல்லா வெந்து வரும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து பார்ப்போம். எங்கே கிழங்கு இருக்குன்னே தெரியல பாருங்கள், அந்தளவுக்கு இருக்குது. இப்போவே பாருங்கள், கொஞ்சமாக அப்படியே தோல் பேர்ந்து வந்திருக்கா. நல்லா அனல் பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நெருப்புலாம் நல்லா ஆற்று போச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. செம சூப்பராக இப்போ சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே தட்டுனா அந்த கறி எல்லாம் போயிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை அப்படியே உரித்தோம்னா அப்படியே சூப்பராக பொசன்னு வந்திருக்கும். இப்போ நம்ம தட்டில் வச்சுக்கலாம். தட்டில் வச்சுட்டு உடைக்கலாம். சுடுது. எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குது பாருங்கள். நல்லா மாவாட்டம் சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் நெருப்பில் வந்து சுட்டு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அனுபவம் இருந்தால் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்க்குறேன். ஆனால் எடுக்க முடியல, சூடு பயங்கரமாக இருக்கிறதுனால. அதுங்க ஆவி பறக்குது சுட. நம்ம வந்து வேக வச்சு சாப்பிட்ற கிழங்குங்காட்டிலும் சுட்டு சாப்பிட்ற கிழங்கு டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். பாப்பா இந்த நீ சாப்பிடு. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ட அனுபவம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.